வணக்கம் நண்பர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. யாராச்சும் உங்களுக்கு ஒரு 100 ரூபா நோட்டு கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க. இது மாதிரி ஒரு 100 ரூபா நோட்டு கொடுக்குறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 100 ரூபா நோட்டில் இந்த இடத்துல ஏதோ எழுதியிருக்கு, ஏதோ பேரோ அல்லது நம்பரோ ஏதோ எழுதியிருக்கு. அப்படி எழுதியிருக்கிற சமயத்தில் நீங்கள் அந்த நோட்டை வாங்கிங்களா வாங்க மாட்டிங்களா? அந்த நோட்டு செல்லுமா செல்லாதா அப்படின்னு தான் எங்கள் கொஷின். பொதுவாகவே இப்போ யாராச்சும் அந்த பக்கம் எழுதியிருந்தால், அந்த இடத்துல எழுதியிருந்தால் இப்போ நிறைய பேர் வாங்கிறதுக்கு மறுக்கிறாங்க. எனக்கு வேணாம் சார், இது அதில் எழுதியிருக்கு, இந்த நோட்டு செல்லாது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அவங்களுக்கு விளக்கி சொன்னாலும், சார் கவர்மெண்ட் நோட்டு தானேன்னு சொன்னாலும் அவங்க வாங்க மாட்டேன்றாங்க. இல்லை, எழுதாத நோட்டு கொடுங்க, எழுதியிருக்குது, இதை வாங்க மாட்டாங்க, யாரும் வாங்க மாட்டாங்க, இது செல்லாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது தவறான ஒரு கருத்து. கவர்மெண்ட் நோட்டில் அந்த பக்கம் எழுதியிருந்தாலும் அது செல்லும். தப்பி தவிர யாராச்சும் அவங்க பேர் அல்லது நம்பரு இது மாதிரி எது எழுதியிருந்தாலும் அந்த நோட்டு செல்லும். ஏன்னா அது கவர்மெண்ட் நோட்டு, அதனால் அது செல்லும், செல்லாமல்லாம் போகாது. அடுத்தது இப்படி சப்போஸ் அவங்க வாங்கலாம் என்ன பண்ணுறது? யாருமே வாங்காமல் உங்கள்கிட்ட ஒரு நோட்டு தங்கிடுச்சுன்னா ஒன்றும் பயப்பட வேணாம். நீங்கள் உங்கள் பேங்க்குக்கு போனீங்கன்னா அந்த பணத்தை கட்டினீங்கன்னா அவங்க மாற்றி கொடுத்துருவாங்க. அந்த பணத்தை கட்டினீங்கன்னா அவங்க வாங்கிக்குவாங்க. அல்லது இதுக்கு வேறு கொடுங்க சார்னு சொன்னால் அவங்க மாற்றி கொடுத்துருவாங்க. ஸோ ஒரு நோட்டில், ஒரு ரூபாய் நோட்டில் அந்த வெள்ளைப்பகுதியில் யாராச்சும் நம்பர் எழுதிட்டாவோ அல்லது வேறு ஏதாச்சும் எழுதிட்டாவோ, இந்த பகுதியில் ஏதாச்சும் எழுதிட்டாவோ அல்லது நம்பர் போட்டாவோ, பென்சில்லையோ பேனாவிலையோ எதில் இருந்தாலும் நீங்கள் ஒன்றும் பயந்துக்க வேணாம், அது செல்லாதுன்னு நினச்சிக்க வேணாம். கண்டிப்பாக அந்த நோட்டு செல்லும். யாருமே வாங்க மறுத்தாங்கன்னா அவங்களுக்கு சொல்லுங்கள், சிலவங்க புரிஞ்சுக்குவாங்க, நிறைய பேர் புரிஞ்சிக்க மாட்டாங்க. அப்படி புரியாமல் இருக்கிறவங்க உங்கள்கிட்டயே அந்த நோட்டு தங்கிடுச்சுன்னா நீங்கள் பேங்க்கில் போய் அதை தாராளமாக மாற்றிக்கலாம். கண்டிப்பாக அந்த நோட்டு செல்லும், அந்த வேல்யூவுக்கே செல்லும். 100 ரூபானா 100 ரூபாய்க்கே செல்லும். 200 ரூபா நோட்டுனா 200 ரூபா நோட்டு 200 ரூபாய்க்கே அது செல்லும். ஸோ இந்த பயம் இனி வேணாம். இது RBI இந்த விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. ஏன்னா நிறைய பேர்த்துக்கு இது ஒரு பிரச்சனையாக இருக்குது அப்படின்றதுக்காக அவங்க கவனத்துக்கு இது வந்திருக்குது. அதனால் அவங்க இந்த விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம நண்பர்களுக்கும் அந்த சந்தேகம் இருக்கலாம் அப்படின்றதுனால நான் இந்த விளக்கத்தை உங்களுக்கும் கொண்டு வந்திருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.